வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை ஆரம்பமாகும் உயர்தர பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு. நாட்டில் பிற்பகல் வேளையில் மழைக்கு வாய்ப்பு. சீரழிக்கப்பட்ட அரசு சேவை, அரச ஊழியர்களின் தகுதி தொடர்பில் பிரதி அமைச்சரின் அறிவிப்பு. வெளிநாட்டு பணமனுப்பல் முதல் 10 மாதங்களில் 6 பில்லியனை கடந்தது. இனி தொடர்பான விரிவான செய்திகள். 2025 ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சை நாளை தொடங்க உள்ள நிலையில் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 2362 பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடைபெறும் என்றும் டிசம்பர் 5 வரை தொடரும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தகுதி பெற்றுள்ள 3,45,525 பரீட்சார்த்திகளில் 2,46,521 பாடசாலை பரீட்சார்த்திகள் மற்றும் 94,004 தனியார் பரீட்சார்த்திகள் அடங்குவர். பரீட்சையை சுமூகமாக நடத்துவதற்கு வசதியாக நாடு முழுவதும் 325 பரீட்சை ஒருங்கிணைப்பு மையங்களும் 32 வினாத்தாள் சேகரிப்பு மையங்களும் நிறுவப்பட்டுள்ளதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை பரீட்சை காலத்தில் பாதகமான வானிலை அல்லது இயற்கை பேரழிவுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தடுக்கும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் பரீட்சை திணைக்களத்துடன் இணைந்து ஒரு சிறப்பு கூட்டு திட்டத்தை செயற்படுத்தியுள்ளது. எதிர்பாராத வானிலை காரணமாக ஏற்படும் பேரிடர் சூழ்நிலைகளால் மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என்று அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. ஊவா, தென், ஜப்ரகம மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. தகுதி அடிப்படையிலேயே எதிர்காலத்தில் அரச ஊழியர்கள் உள்வாங்கப்படுவார்கள் என பிரதி அமைச்சர் ருவான் ஜெனரத் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் அரசு துறையானது கடந்த காலங்களில் அரசியல் மயப்படுத்தப்பட்டு அரசியல் பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்ததாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாறு சீரழிக்கப்பட்ட அரசு சேவை பின்னர் பயனற்ற ஒரு சேவையாக மாறிவிட்டதாகவும் இதன் காரணமாக சேவையில் பொருத்தமான அரசு ஊழியர்கள் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே எதிர்காலத்தில் இதுபோல அரசு துறைக்குள் அரசியல் ரீதியான செயற்பாடுகளுக்கும் சீரழிவுகளுக்கும் இடமில்லை எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை எதிர்காலத்தில் தகுதிகளின் அடிப்படையில் மட்டுமே அரசு ஊழியர்களுக்கான வேலைகள் வழங்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2025 அக்டோபரில் இலங்கைக்கு $712 மில்லியன் வெளிநாட்டு பணமனுப்பல் கிடைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 2025 ஜனவரி முதல் அக்டோபர் வரையான 10 மாதங்களில் வெளிநாட்டு பணமனுப்பல் மூலம் $6.52 பில்லியன் வருமானம் கிடைக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியை விட 20.1% அதிகரிப்பாகும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதேவேளை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் சுற்றுலா வருமானம் $2 பில்லியன் கடந்துள்ளது. குறிப்பாக 2025 முதல் 9 மாதங்களில் மொத்த சுற்றுலா வருமானம் $2.47 பில்லியன் பதிவாகியுள்ளது. இது 2024 முதல் 9 மாதங்களில் பதிவான $2.34 பில்லியன் ஒப்பிடுகையில் 5.3% அதிகரிப்பாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய இந்த மாதத்தின் முதல் 5 நாட்களில் மாத்திரம் 32,815 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.